ஏ கனி, அம்மாடி கனி, காபி போட்டு வச்சிருக்கா, வந்து எடுத்துட்டு போம்மா. நான் பெத்துப்பட்ட சோத்து முட்டை எங்க போய் கிடக்குன்னு தெரியலையே. அடியே குமுதா, குமுதா குமுதான்னு குமுறாத, இங்கதான் இருக்க. ஏன் என்ன விஷயம்? காலையில கத்த ஆரம்பிச்சிட்டியே, இன்னைக்கு பொழுதானிக்கு குமுதா குமுதான்னு உசுர விட்டுக்க. எங்கடி போன? இந்தா காபி போட்டு வச்சிருக்கா, வா வா வந்து குடி. ரொட்டி வாங்கி வச்சிருக்கியா இல்லையா? கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெத்துட்ட, இன்னும் ரொட்டி ரொட்டின்னு அலையிற. ஏன் ரொட்டி இல்லாத டீ குடிக்க மாட்டியா என்ன? உன் மாமியார் வீட்டுல தினந்தோறும் ரொட்டி தொட்டுக்கிட்டு தான் டீ குடிப்பியோ? எம்மா, என் மாமியார் வீட்டுல நான் எப்படி வேணா இருப்பேன், ஆனா இங்க நான் ரொட்டி தொட்டுக்கிட்டு தானே சாப்பிடுவேன். நீ என்ன மறந்துட்டியா? அடே, ஹாஸ்டலுக்கு பிள்ளையோட பார்க்க போகணும்னு சொன்னீங்க, என்னைக்கு போற? பிள்ளையோட நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுடி, நானும் உன் கூட ஒரு எட்டு வாரண்டி. போறேன் போறேன், போறப்ப கூட அழைச்சிக்கிட்டு போறேன், ஆனா மொத்த செலவும் உன்னோடதுதான், புரியுதா? என் பேர பிள்ளைகளுக்கு வேணா நான் எதுவும் செலவு பண்ணுவேன், உனக்குலாம் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்டி. எம்மா, நினைச்சு பாருமா, கல்யாணம் ஆன புதுசுல இப்படியே இருப்பேன். நான் வரையிலையும் போகையிலையும் 1000 2000ன்னு அப்படியே கத்த கத்தியா கொடுத்த என் அம்மா இப்பெல்லாம் ஒத்த ரூபா கண்ணுல காட்ட மாட்டேங்கிற. ஏம்மா இப்படி மாறிட்ட? நீ மட்டும் என்னடி அப்படியே ஓகே மட்டும் பேசுற? கல்யாணம் ஆன புதுசுல உன் புருஷனுக்கு தெரியாத, உன் மாமியாருக்கு தெரியாத, அம்மாக்கு எத்தனை முறை ரூபா கொடுத்துருக்க, ஆனா இப்பெல்லாம் நான் எதுவும் செலவுக்கு வேணும்னு கேட்டா கூட தர மாட்டேங்கிறிய. அப்ப என் செலவெல்லாம் யார் பாக்குறது? உனக்கு ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி சோறு சாப்பிட முடியும்? என்னதான் பெத்த பிள்ளையா இருக்கட்டும், வாய் வயிறு வேறதானே. அம்மா, ஏ கனி கனி, என்னடி என்ன ஆச்சு? எம்மா, பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, உன் மருமவ என்னம்மா இன்னும் தூக்க கலக்கத்திலே இருக்க? இத்த, என்னைய கூப்பிட்டீங்களா நீங்க? யாரோ என்னைய கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சா? காலையில இருந்து கனிமணி கனிமணின்னு 100 வாட்டியாவது கூப்பிட்டுருப்பேன். ஏமா, மணி எத்தனை ஆகுது? 9 மணி ஆக போகுது, இப்பதான் தூங்கி எழுந்திருச்சு வாரியா? சரி, நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு போறேன். என்ன மணி, உனக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? வீட்டுக்கு வந்த மருமவ இவ்வளவு நேரம் தூங்கினா வீடு விளங்குமாமா? சொல்லு, நீயே சொல்லு. அத்தை, இல்லத்த, நைட்டெல்லாம் சரியா தூங்கவே இல்லை, என்னன்னு தெரியல, அடிவேறு ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் அத்தை, அப்படியே எண்ணெய் தேய்ச்சேன், கொஞ்ச நேரம் அங்கே இங்கன்னு நடந்தேன். சரி, உங்களை எழுப்பலாம்னு பார்த்தேன், அப்புறம் நீங்கள் நல்லா அசந்து தூங்குனீங்க, நானும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். வயிறு வலிச்சுதா? ஏண்டி, ஏன் ஒரு வார்த்தை எங்களை எழுப்பிருக்க கூடாதா? உன் புருஷங்கார எங்க? அவனாவது வந்து எழுப்பிருக்கலாம்ல எங்களை. திடீர்னு அந்த நேரத்துல எதுவும் ஆயிருந்ததுன்னா என்னடி ஆகுறது? அவரும் வேலைக்கு போயிட்டு வந்து கலப்பா தூங்குனாரா, அதான் யாரையும் தொந்தரவு பண்ணல. சரி சரி, போய் பல்ல விளக்கிட்டு காப்பியை குடி. ராத்திரிக்கு சரியா சாப்பிட்டியா என்னன்னு தெரியல. நல்லதான் சாப்பிட்டேன், 2-3 நாளாவே அப்படித்தான் இருக்கு. இப்ப கூட காலையில ஒரே தலைவலி, என்னால எழுந்திருக்கவே முடியல, என்னன்னே தெரியலத்த. இப்ப நீங்க கூப்பிட்டீங்க, அது காதுல விழுந்தது, சரி எழுந்து வரலாமன்னு சொல்லிட்டு எழுந்தா மயக்கம் அப்படியே கிறுக்கிறுன்னு தள்ளுதத்த. அதான் மெல்ல மெல்ல நடந்து வந்தேன். என்னடி, உடம்புக்கு எதுவும் செய்யுதா என்ன? ஏன் மயக்கம் வருதுங்கிற? என்ன ஆச்சு? இப்பெல்லாம் ஏதோதான் நோய் வருதுடி, சீக்கிரம் போய் ஆஸ்பத்திரியில காமிச்சிரு. அட, நீ சும்மா கடை, நோய் வருது ஆய் வருதுன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற. அத்தா கனிமொழியா, இந்த மாசம் தலைக்கு குளிச்சிட்டியாமா? அத்தை, சொல்லடி, உன்னையே தானே கேட்குறாங்க. நேற்று தான் தலைக்கு ஊற்றிக்கணும், ஆனா இன்னும் இல்லையத்த. எம்மா, உன் செவுட்டு காதை வச்சு உன் மருமவ என்ன சொன்னு நல்லா கேட்டியா? சும்மா இருடி பேசாம. அம்மாடியே, சரி, இன்னைக்கு ஒரு நாள் பாரு, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம், உடம்புக்குலாம் ஒன்றும் இருக்காது. போ, நீ போய் படுத்துக்க, காப்பி தானே நான் கொண்டு வரேன், போ. ஏன் அத்தை? இல்லை பரவாயில்ல, வேலையெல்லாம் அப்படியே இருக்கும், நான் போய் வீட்டு வேலையை செய்கிறேன். இந்த கனிய அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாண்டியே, போ. உனக்கு ஏன் மயக்கம் வருது, உனக்கு ஏன் தலையை வலிக்குதுன்னு உனக்கு தெரியலையா? இல்லையேக்கா. குமுதா, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், நீ உள்ள போமா. ஏ கனிய, வேலைக்கு போகணும், குளிக்க தண்ணி எடுத்து வைட்டுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? நீ என்ன இந்த வெட்டி பசங்க கூட வந்து வெட்டி பேச்சு பேசுற? வெட்டி பசங்களா? இவரு வேலைக்கு போறாரா? என்னத்த செய்ய, இதெல்லாம் காதுல வாங்கணும்னு நம்மளுக்கு எழுதி இருக்கு. ஹலோ குமு, உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லை, ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கப்பா சொல்லி அனுப்புகிறேன், வந்து எது சொல்கிறதா இருந்தாலும் அப்போ சொல்லிக்கோங்க. இப்போ நான் வேலைக்கு கிளம்பணும். கனியே, சீக்கிரம் ஓடியா, வந்து குளிக்க தண்ணி எடுத்து வையே. சோப்பு சட்டை ஒன்று எடுத்து வச்சோம்ல, அதை அயன் பண்ணியே இல்லையா? இன்னும் இல்லையே. என்னடி இவ்வளவு அலட்சியமா இல்லையேன்னு சொல்கிறேன்? வர வர உனக்கு பொறுப்பே இல்லை, எல்லாம் இந்த பசங்க கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்ட. யார் கூட? எங்க கூட சேர்ந்து அவ கெட்டு போயிட்டா. சரி, நீ எதையாவது உளறிக்கிட்டு போ, தண்ணியெல்லாம் இனிமே அவ எடுத்து வைக்க மாட்டா, நீயே போய் எடுத்து வச்சு குளி. என்னது, நானே வா? என்னைக்கு நானே செஞ்சிருக்கேன், அவ வரலன்னா என்ன, நீங்க வாங்க. எங்களெல்லாம் வர முடியாதுடா, உன் கை கால் நல்லா தானே இருக்கு, போ. ஏம்மா, என்னம்மா இவ ஒரு வேலைக்கு போற விஐபி இப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க இந்த வீட்டில்? சில்லி காய்ஸ். கனி, இவங்க கூட நமக்கு என்ன பேச்சு? போ, வந்து முதுகு சொரிஞ்சு விடுவா, ஒரே அழுக்கு. அவ வர மாட்டாங்கற, என்னடா? ஏன் ஏன் ஏன்
அவளாம் இனி எந்த வேலையும் செய்ய மாட்டான். குமுதா அவளை உள்ளார கூப்பிட்டுட்டு போ. நீ வா போலாம். அக்கா அவருக்கா? அவர் வருவாரு வாடி. ஏம்மா நீ என்னதான் நீ ஒரு சில நாள் அவள் எனக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறான்னு அவளை திட்டுறேன். இன்னைக்கு நானே அவளை வந்து தண்ணி எடுத்து வைடுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ அவள் வரமாட்டான்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற. என்னதான் ஆச்சு? அவள் எதுவும் உனக்கு வேலை செஞ்சு கொடுத்தா அவள் நல்லவ இல்லைன்னா கெட்டவ? இல்லை அப்படியெல்லாம் இல்லடா. அவளுக்கு மேலுக்கு முடியல அதனாலதான். இப்ப நாங்க இல்லைன்னா அவ என்ன செய்வா? உன்கிட்ட எனக்கு உடம்புக்கு முடியல நான் வரமாட்டேன்னு சொல்லுவாளா என்ன? அப்படியெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டான். வந்து தண்ணி எடுத்து கொடுத்து துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு வருவா. அப்புறம் என்ன ஆகும்? இருக்கிற உடம்பும் இன்னும் அவளுக்கு கெட்டு போகும். அதனாலதான் அவ வரமாட்டான்னு நான் சொல்லி விட்டேன். அவளுக்கு முடியலன்னா என்கிட்ட தானே சொல்லணும். அவள் எதுக்கு உங்ககிட்ட சொன்னா? இப்போ கூட எதுவும் என்கிட்ட சரியா பேசல. ஏம்மா நேற்று நான் எதுவும் தப்பா பேசிட்டேனோ இல்லை எதுவும் தவறாக நடந்துக்கிட்டேனா? ஏன் இப்படி அவள் என்கிட்ட பேசாம போறா? எங்களுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு தான் தெரியும். அவளையே போய் கேளு. என்னடா இது மர்மமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஏ பொண்டாட்டி சொல்லுகளை. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது வந்து என்னடி வந்து போய் நீ இருக்கிற சொல்லு. கலை, நேத்துல இருந்து எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலியா இருக்கா? மாத்திரை எதுவும் வாங்கிட்டு வரவா? இல்ல கலை, கூடவே மயக்கமாவும் இருக்கு. ஏன் ஏன் அப்படிலாம் இருக்கு? அக்கா இனி உன்னை கேட்டாங்க. என்னடி கேட்டா? அவ கேட்டதாலேயே தலைவலி மயக்கம்லாம் வருது. ஏய் குறுக்கு குறுக்க பேசாம என்ன சொல்ல வரேன்னு கேது. சரி சொல்லு சொல்லு, கோவப்படாத சொல்லு. இந்த மாசம் தலை குளிச்சிட்டியான்னு கேட்டாங்க. தினம் தானே நீ குளிக்க மாட்டியா? மாசத்துக்கு ஒரு மாதிரி தான் குளிப்பியா? ஏன் முட்டாளே, அந்த தலை. ஆ ஆ ஆ சொல்லு 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 சொல்லு. ஏன் என்னாச்சு? ஆ எதுவும் மேலுக்கு முடியலையா? இல்லடா கேளு. அதான் இன்னும் தலை குளிக்கல. சரி அதுக்கு என்னடி இழுக்காம சொல்லு. வேலைக்கு நேரமாவது பாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், செவிட காதுல சங்கு ஊதுறது ஒண்ணுதான். என்ன இவ பாட்டுக்கு வந்தா தலை குளிக்கலன்றா குளிச்சேங்கிற பைத்தியக்காரி. இந்த கனி வர வர சரிதான் இல்லை. எதுக்கெடுத்தாலும் நோஞ்ச மாதிரி அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. கொஞ்சமாவது சுறுசுறுப்பா இருக்காள பாரு. சரி போய் வேலையை பார்ப்போம். ஆமா இவ இம்புட்டு நேரம் என்ன சொன்னாலும் ஒன்றும் விளங்கல. மயக்கம் வருதான், தலை வலிக்குதான், தலை குளிக்கலையா, மூணுத்துக்கும் என்ன சம்மந்தம்? என்ன 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 என்ன? ஏழை ஏழை முட்டா பயல. ஐயோ ஐயோ ஐயோ, நான் இப்படிப்பட்ட முட்டாளா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. எம்மா குமுதா கனிய. என்னடா என்ன ஆச்சு? ஏன் 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 இப்படி கத்துற? ஏ கனியா, நீ சொன்னது எனக்கு இப்ப தாண்டி புரியுதே. என்னடா புரிஞ்சது? ஏம்மா நேரடியா நீ கேள்வியாக போறேன்னு சொன்னா என்ன? ஐயோ ஐயோ, எனக்கு இப்ப சந்தோஷம் கை காலு ஓடலையே. குமுதா நீ அத்தை ஆயிட்டடியே. எனக்கு மோவ பிறந்தா உன் மோவனை தான் கட்டி வைக்கணும். ஆசை பாரு இவனுக்கு. உன் மவளெல்லாம் கட்டிக்கணும்னா நான் 100 பவுன் நகை கேட்பேன். ஓசில வேணா கட்டிக்கிட்டு போ. உனக்கெல்லாம் நகைப்பட்டுலாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. கனிய என்னடி நீ? சந்தோஷமான விஷயம்டி, சந்தோஷமா இரு. ஐயோ எம்மா எம்மா, முட்டாய் வாங்கி எல்லாருக்கிட்டையும் கொடுக்கட்டுமா? அவனை என்னென்ன கேள்வி கேட்டான். எல்லாருக்கிட்டும் போய் நான் அப்பாவை போறேன்னு சொல்ல போறேன். ஏலே அவசரப்படாதடா, பொறுமையா இருடா. ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு பாக்கும். பார்த்த பிறகு முடிவு பண்ணிக்கோ, சரியா? என்னம்மா ஆஸ்பத்திரிக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு தெரியும். கண்டிப்பா சிங்க குட்டி தான் வரப்போறான். எம்மா இவன் இப்படித்தான் ஆடிக்கிட்டு கிடப்பான். நீ இடத்த காலி பண்ணு. ஏ கனியா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி சோகமா இருக்க? இல்ல கலை, உடம்புக்கு முடியல அதனாலதான். என்னடி நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. இதுக்காண்டி எத்தனை நாள் காத்திருந்திருப்போம். கலை நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கவா? மயக்கமா இருக்கு. நீ காலையில சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு எதுவும் வேணாம். என்னது எதுவும் வேணாமா? அப்படி இல்ல இனி சொல்லப்படாது. உனக்காண்டி இல்லைனாலும் என் பிள்ளைக்காக சாப்பிடு. கலை எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் முடிவு பண்ணிக்கலாம். முன்னாடியே இப்படி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. எனக்கு வேற ஒரு மாதிரி பயமா இருக்கு. இன்னும் சரியா நாள் ஆகல. அதெல்லாம் இருக்க முடியும், கவலைப்படாத. நான் கும்பிடுற முருகன் என்னை கைவிட மாட்டாண்டியே. நல்லபடியா அந்த முருகனே நமக்கு குழந்தைய வந்து பிறந்தான். அவனுக்கு அழகு குத்தி காவடி எடுப்பேன் பாரு. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ வேலைக்கு சாப்பிடு. இனி வீட்டுல எதுவும் செய்யக்கூடாது. நடக்கும்போது கூட பார்த்து மொல்லமா தான் நடக்கணும். என்ன அக்கறையெல்லாம் புதுசா இருக்கு? எடி எனக்கு முகம் பறக்க போற முடியும். அதை நீ பெத்து கொடுக்கற வரைக்கும் இப்படித்தான். அப்ப என் மேல பாசமெல்லாம் இல்ல போல இருக்கு. அதுவும் இருக்குதேன். இப்பவே ஏன் பிள்ளைங்கிற பிறந்த பிறகு என்னைய சுத்தமா தள்ளி வச்சிருவ போல. அப்படியெல்லாம் இல்லடி, எனக்கு நீ தான் முதல்ல. பார்க்கலாம். சரி சரி போ, ரொம்ப நேரம் நிக்காத, போய் படுத்துக்க. ஏய் பார்த்து ஒவ்வொரு அடியா எடுத்து வையே. சரிப்பா, அவ்வளவு அக்கறை இருந்தா தூக்கிட்டு போய் விடணும். அதானே. பார்த்து மெல்ல. கவலையே படாத, அதெல்லாம் மாமா அழுங்காம குழுங்காம தூக்குவண்டி.
இப்படி தினந்தோறும் தூக்கிட்டு போவீங்களோ? வேற என்ன வேலை? இனி என்னுடைய வேலையே உன்னைய தாங்கிறதும் ஏங்குறதும் தானே. அப்பா டைலாக்லாம் ரொம்ப பலமா இருக்குப்பா. இருக்காதா? மாமனுக்கு மவன் பிறக்க போறான்டி. இனி எல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கும்.